வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பேக்கரி ஸ்டைலில் ஒரு வெனிலா கேக் செய்ய போகிறோம். அது வந்து நம்ம வீட்டில் அடுப்பில் கடாயிலே தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, செய்முறை என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு அதுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு வந்து ஒரு கப்பு, எந்த கப்பில் எடுக்கிறீங்களே அதே மெஷர்மெண்ட் எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. ஒரு கப் மைதா மாவு, அதுக்கு வந்து அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், சுகர் எடுத்திருக்கேன். அந்த அரை கப் சுகரை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அரை கப்பு சுகரு பவுட்ரு பண்ணதும் இவ்வளோ வந்துருச்சு. இதுக்கு கெட்டியான புளிக்காத தயிர் வேணும், அது வந்து ஒரு அரை கப்பு. அப்புறம் வாசனை இல்லாத எண்ணெய் வேணும், வாசனை இல்லாத எண்ணெய் அது அரை கப்பு. மாவு ஒரு கப்பு, மற்ற எல்லாமே அரை கப்பு. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி பழங்கள் எடுத்திருக்கேன். அந்த கேக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது என்னதுன்னா, நீங்கள் ப்ரெட்டு. இந்த கேக்கு வந்து பேக்கரியில் மாதிரியே சாஃப்டாக வர்றதுக்கு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். கலக்கும் போது அதை கடைசி கலந்துக்கணும். அவ்வளோதான். இது அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுருக்கல, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் பால், மிக்சிங் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் பால் சேர்த்து கலந்துக்கணும். 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். அதே மிக்ஸி ஜாரில் இந்த கெட்டியான தயிர் இருக்குல்ல, அந்த தயிரை அதே அரை ஸ்பூன், அது அரை பவுல், இந்த அரை பவுல் எண்ணெய், அதே அரை பவுலுக்கு தயிர், கெட்டியான தயிர், இது ரெண்டையும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுவோம். இப்போ வந்து அந்த ஆயிலும் கெட்டியான தயிரையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு வந்துட்டேன். அதை முதல் சேர்த்துக்குருவோம் இந்த பவுலில். அடுத்து பவுட்ரு சுகர், ஒரு விஸ்க் வச்சு அதை நல்லா கலந்துக்குருவோம். இப்போ இதில் வந்து எண்ணெய், அந்த சுகர், அப்புறம் வந்து கெட்டியான தயிர், இது மூணையும் நல்லா கலந்து பீட் பண்ணிட்டோம். அதிலே இப்போ வந்து ஒரு கப் மைதா மாவையும் சேர்த்துக்கிடுவோம். லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கிக்கிடுவோம். இப்போ இந்த மைதா மாவை நல்லா லம்ஸ் இல்லாமல் கலக்கிட்டோம். இப்போ வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ நீங்கள் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடாவையே அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றணும். வெனிலா எசன்ஸ் இல்லைண்டா ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் வாசனைக்காக. இதுலேயே இப்போ மில்க் ப்ரெட்டு நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்லைஸ் மில்க் ப்ரெட்டு, அதையும் கலந்துக்குருவோம். இந்த மைதா மாவு எல்லாம் கலந்தாச்சு. இதில் இந்த ப்ரெட் ஸ்லைஸையும் போட்டு கலந்துட்டோம். இது திக்காக இருக்குது. இது கொஞ்சம் சேர்க்குறதுக்கு ஒரு அரை டம்ளர் பால், திக்கான பால் அரை டம்ளர் ஊற்றி அதையும் நல்லா கலந்துக்குருவோம். கடைசி ஒரு பிஞ்சு சால்ட்டு, அந்த இனிப்பை தூக்கி காமிக்காக லேசாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுரும். இப்போ பால் சேர்த்ததும் கரெக்டாக இந்த பக்குவத்தில் இருக்குது. பார்த்துங்க, இந்த மாதிரி டெக்ஸ்டர் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு கடாயை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் இது ஃப்ரீ ஹீட் ஆகணும். இந்த கேக்கு டின்னில் பட்டர் சீட் இருக்கிறவங்க பட்டர் சீட் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஆயில் தான் தடவிக்கிறேன். ஆயில் தடவிட்டு அதில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கணும். அதில் லேசாக மாவு டஸ்ட் பண்ணிக்கிறோம். அதில் இப்போ இந்த மாவை, இந்த கலக்கிருக்கோம்ல, இதை வந்து இந்த கேக் டின்னில் மாற்றிக்கிடுவோம். இந்த இது கேக் டின்னில் ஊற்றியாச்சு மாவு. இதை லேசாக இப்படி டேப் பண்ணிக்கிறோம். அப்படின்னா இந்த லேசாக ஹோல்ஸ் இருந்தாலும் போயிடும். இப்போ வந்து இது மேலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி பழங்கள் போட்டுருவோம். போட்டுட்டு இதை அடுப்பில் ஏற்றிக்கிறோம். கடாய் நல்லா சூடாயிருச்சு. அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கோம். அதை வந்து இனி இதில் வச்சுக்கிறோம்.
அவ்வளோதான், இதை மூடி வச்சுருவோம். இது நீ லோ ஃப்ளேம்லேயே ஒரு 50 நிமிஷம் ஆகும் இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு. 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இடையில ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து டெக்கரேஷனுக்கு இந்த முந்திரியை போட்டுக்கிறோம் மேலாப்பில். இது அப்படியே இருக்கட்டும். இந்த கேக்கு செய்கிறது வந்து நீங்கள் இந்த இந்த மாதிரி கடாய் இல்லைன்னா குக்கரில் கூட பண்ணலாம். குக்கரில் பண்ணும்போது குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு நல்ல ஃப்ளாட்டான இந்த கேக் டின் இல்லைன்னா ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம், சில்வர் பாத்திரம், நல்லா கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் வச்சுட்டு குக்கர் மூடியில் பெல்ட்டை எடுத்துகிட்டு மூடிடணும். மூடி இதே மாதிரி ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் வச்சுக்கிறணும். கடாயில்னா குக்கரில் வச்சுக்கலாம். இந்த கேக்கு வந்து நம்ம ஒரு 100 கிராம் மாவு தான் இருக்கும் அந்த மாவு. இதை வச்சு நம்ம 1/2 கிலோ கேக் ரெடி பண்ணிடலாம். பேக்கரியில் 1/2 கிலோ கேக்கு இங்கே ஒரு 100 கிராம் கூட இருக்காது, ஒரு 75 கிராம் தான் இருக்கும் அந்த மாவு. அதை வச்சு 1/2 கிலோ கேக் ரெடி பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு நிறைய செலவு மிச்சமாகும். இப்போ பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைகளுக்கு தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். கேக் ரெடி ஆகிடுச்சு. 35 நிமிஷம் தான் ஆகுது, ஆனால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த ஒரு டூத் பிக் இருந்தால் அதை வச்சு பண்ணுங்கள். நான் இந்த சிக்கூசியை வச்சு பண்ணுறேன். இப்படி விட்டு எடுக்கையில் ஒட்டாமல் இருக்கணும், அப்போனா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். கேக் வெந்துருச்சு, இறக்கிக்கிறோம். அவ்வளோதான். இனி ஆறின பிறகு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த ஓரங்களை மட்டும் லேசாக எடுத்து விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ அழகாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக ரெடியாக இருக்குன்னு. இப்போ 75 கிராம் தான் இருக்கும் இந்த மாவு. அதில் 1/2 கிலோ கேக் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது எப்படி சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கேக். இப்போ இந்த கேக்கை வந்து என் பையன் டேஸ்ட் பண்ணுவார். பேக்கரியில் வாங்கின மாதிரி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் கேக் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.